என் தங்கமே, இந்த வீடியோ உன் குடும்பத்துக்காக. உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா வலிகளையும் புரியாமைகளையும் நினைத்து உன் மனம் சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். சில நாட்களில் உனக்கு தோன்றியிருக்கும், இந்த குடும்பம் உடைந்து போய்விடுமோ என்று. அந்த எண்ணம் மனதில் வந்த நேரம் உன் இதயம் எவ்வளவு கனமாக இருந்திருக்கும் என்று நான் உணர்கிறேன். ஆனால் என் தங்கமே, ஒரு உண்மை உனக்கு சொல்ல வேண்டும். சில நேரங்களில் ஒரு குடும்பம் உடைய போகிற மாதிரி தோன்றும். அந்த தருணமே உண்மையில் அந்த குடும்பம் மாற ஆரம்பிக்கும் தருணமாக இருக்கும். ஏனெனில் மனிதர்கள் அதிகமாக வலியை அனுபவிக்கும் போது தான் அவர்கள் நின்று சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு வீட்டில் எல்லாமே வெளியில் சரியாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உள்ளே பேசப்படாத வார்த்தைகள், சொல்லப்படாத காயங்கள், புரியாத உணர்வுகள் மெதுவாக சேர்ந்து ஒரு நாள் சண்டையாக வெடிக்கும். அந்த வெடிப்பு நடந்தபோது எல்லாரும் பயந்து போகலாம். இந்த குடும்பம் இங்கேயே முடிந்து விடுமோ என்று தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, சில நேரங்களில் அந்த சண்டை தான் ஒரு விழிப்பு. அது எல்லோரையும் நிறுத்தி வைக்கும். அவர்கள் தங்கள் வார்த்தைகளை நினைத்து பார்க்க வைக்கும். அவர்கள் மற்றவர்களின் மனதை பற்றி சிந்திக்க வைக்கும். ஒரு குடும்பம் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் என்பது உயிருள்ள உறவு. அது வளர வேண்டும். அது மாற வேண்டும். சில நேரங்களில் அந்த மாற்றம் சண்டைகளின் வழியாகவே வரும். நீ இன்று பார்க்கும் இந்த வலி, இந்த சண்டைகள், அவை எல்லாம் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். அந்த மாற்றம் மெதுவாக வரும். அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் அது நடக்கும். என் தங்கமே, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை வெளியில் காட்ட தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் சொல்வது கடுமையாக இருக்கலாம். அவர்கள் பேசும் வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளின் அடியில் கூட அன்பு மறைந்து இருக்கலாம். அந்த அன்பு சில நேரங்களில் கோபமாக வெளிவரும். சில நேரங்களில் பயமாக வெளிவரும். சில நேரங்களில் கட்டுப்பாடாக வெளிவரும். அதை புரிந்து கொள்வது எளிதல்ல. அது மிகவும் கடினம். ஆனால் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மனிதன் தான் உண்மையில் பெரிய மனம் கொண்டவன். என் தங்கமே, இந்த வீடியோ உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்துக்கும் ஒரு நினைவூட்டல். இந்த குடும்பம் உடைந்து போக வேண்டிய குடும்பம் அல்ல. இது மாற வேண்டிய குடும்பம். ஒவ்வொரு வீட்டிலும் சண்டைகள் நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் புரியாமைகள் இருக்கும். ஆனால் அந்த சண்டைகளை தாண்டி செல்லும் குடும்பங்கள் தான் உண்மையில் வலிமையான குடும்பங்கள். நீ இன்று அனுபவிக்கும் இந்த வலி ஒரு நாள் உன் குடும்பத்தை இன்னும் வலிமையானதாக மாற்றலாம். ஏனெனில் இந்த அனுபவம் எல்லோரையும் சிந்திக்க வைக்கும். ஒரு நாள் உன் வீட்டில் யாராவது அமைதியாக உட்கார்ந்து நினைத்து பார்க்கலாம். நாம் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி விட்டோமா என்று அவர்கள் கேட்கலாம். அந்த கேள்வி தான் மாற்றத்தின் முதல் படி. என் தங்கமே, மனிதர்கள் தவறு செய்வார்கள். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்து மாறுவது தான் உறவுகளை காப்பாற்றும். இந்த குடும்பம் உடைந்து போக வேண்டியதில்லை. இந்த குடும்பம் கற்றுக்கொண்டு மாற வேண்டும். அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் ஒரு வார்த்தை மென்மையாக பேசப்படும். ஒரு நாள் ஒரு பார்வை மாறும். ஒரு நாள் ஒருவரின் மனதை மற்றவர் உணர ஆரம்பிப்பார்கள். அந்த சிறிய தருணங்கள் தான் ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக இணைக்கும். என் தங்கமே, இந்த வீடியோ உன் இதயத்துக்கும் ஒரு ஆறுதல். நீ இன்று அனுபவிக்கும் இந்த வலி வீணாக போகாது. இந்த அனுபவம் உன்னை மிகவும் கருணை உள்ள மனிதனாக மாற்றும். நாளை உன் வாழ்க்கையில் நீயே ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போது இந்த அனுபவங்கள் உன்னை மிகவும் புரிதல் உள்ள மனிதனாக மாற்றும். நீ உன் குடும்பத்திடம் பேசும் போது அவர்கள் மனதை கேட்பாய். அவர்களின் உணர்வுகளை மதிப்பாய். ஏனெனில் நீ அந்த வலியை அனுபவித்திருக்கிறாய். அது தான் வாழ்க்கையின் அழகு. இன்று காயப்படுத்தும் அனுபவங்கள் நாளை நல்ல மனிதர்களை உருவாக்கும். என் தங்கமே, இந்த குடும்பம் உடைய வரவில்லை. இது மாற வருது. இந்த மாற்றம் சில நேரங்களில் வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலியின் முடிவில் ஒரு புதிய புரிதல் இருக்கும்.
ஒருநாள் இந்த வீட்டில் இருந்த சண்டைகள் மெதுவாக குறையும். அந்த இடத்தில் ஒரு புதிய அமைதி மலரும். அந்த அமைதி இந்த குடும்பத்தை இன்னும் நெருக்கமாக இணைக்கும். அந்த நாளில் நீ திரும்பி பார்த்தால் புரியும், இந்த எல்லா வலியும் இந்த குடும்பத்தை உடைக்கவில்லை, அது இந்த குடும்பத்தை மாற்றியது என்று. அந்த உண்மை உன் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதியை தரும். அந்த நிம்மதி தான் உண்மையான குடும்பத்தின் சக்தி. என் தங்கமே, என் தங்கமே, சில நேரங்களில் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் ஒரு பெரிய புயல் போல தோன்றும். அந்த புயல் வந்த நேரத்தில் எல்லாமே சிதறி போகிற மாதிரி தோன்றும். வார்த்தைகள் கடுமையாக பேசப்படும். ஒருவரின் மனதை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அந்த தருணத்தில் எல்லோருக்கும் ஒரு பயம் வரும், இந்த குடும்பம் இங்கிருந்தே உடைந்து போய்விடுமோ என்று. ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையின் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், சில புயல்கள் அழிக்க வருவதில்லை, அவை மாற்ற வருகிறவை. ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் சில நேரங்களில் அதற்கு மழையும் காற்றும் தேவைப்படும். அந்த காற்று அந்த மரத்தை வலிமையாக்கும். அதுபோல தான் ஒரு குடும்பத்திற்கும் சில நேரங்களில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் அந்த குடும்பத்தை உடைக்க அல்ல, அந்த குடும்பத்தை விழிக்க வைக்க வருகிறது. ஒருவரை ஒருவர் உணர வைக்க வருகிறது. ஒரு வீட்டில் பல வருடங்களாக பேசப்படாத உணர்வுகள் இருக்கும். சிலர் மனதில் வைத்து கொண்ட வலிகள் இருக்கும். சிலர் சொல்லாமல் தாங்கிய காயங்கள் இருக்கும். அந்த எல்லா உணர்வுகளும் ஒருநாள் வெளியில் வர வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் தான் சண்டைகள் நடக்கும். அந்த சண்டைகள் மிகவும் வலியாக இருக்கும். ஆனால் அந்த சண்டைகள் நடந்த பிறகு தான் சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். என் தங்கமே, ஒரு குடும்பம் முழுமையாக உடைந்து போவது மிகவும் அரிது. பல குடும்பங்கள் சண்டைகளை சந்தித்து மீண்டும் ஒன்றாக நிற்க கற்றுக்கொள்கின்றன. ஏனெனில் அந்த குடும்பத்தின் அடிப்படை அன்பு தான். அந்த அன்பு சில நேரங்களில் மறைந்து போன மாதிரி தோன்றலாம். ஆனால் அது முழுமையாக மறைந்து விடாது. அது உள்ளே எங்கோ இருக்கும். அந்த அன்பு தான் ஒரு நாள் இந்த எல்லா காயங்களையும் மெதுவாக குணமாக்கும். நீ இன்று இந்த குடும்பத்தை பார்த்து கவலையாக இருக்கலாம். யாரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்கு தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, மனிதர்கள் காலத்தால் மாறுகிறார்கள். இன்று கோபமாக பேசும் ஒருவர் கூட நாளை அமைதியாக நினைத்து பார்க்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மற்றவரின் மனதை காயப்படுத்தியிருக்கலாம் என்று அவர்கள் உணரலாம். அந்த உணர்வு தான் மாற்றத்தின் ஆரம்பம். என் தங்கமே, ஒரு குடும்பம் மாற ஆரம்பிக்கும் போது அது முதலில் மிகவும் சின்ன சின்ன மாற்றங்களாக இருக்கும். ஒருவரின் குரல் மென்மையாக மாறலாம். ஒரு நாள் ஒரு சிரிப்பு மீண்டும் வீட்டில் தோன்றலாம். ஒரு நாள் யாராவது வந்து, நான் தவறாக பேசிட்டேன் என்று சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக இணைக்கும் சக்தி கொண்டது. அந்த மாற்றம் வர சில காலம் பிடிக்கும். ஆனால் அது வராமல் போகாது. நீ இந்த நேரத்தில் உன் மனதை உடைத்து விடாமல் காப்பாற்ற வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் நல்ல மனதை காக்க வேண்டும். ஏனெனில் அந்த நல்ல மனம் தான் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும். என் தங்கமே, சில நேரங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமை ஒரு நாள் எல்லோரையும் மாற்றும். அந்த ஒருவரின் அமைதி மற்றவர்களின் கோபத்தை மெதுவாக குறைக்கும். நீ அந்த மனிதனாக இருக்க முடியும். அது எளிதான பாதை அல்ல, ஆனால் அது மிகவும் அர்த்தமுள்ள பாதை. நீ இன்று தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த வலி வீணாக போகாது. இந்த அனுபவம் உன்னை மிகவும் ஆழமான மனிதனாக மாற்றும். நீ பிறர் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்வாய். ஒருநாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போது இந்த அனுபவங்கள் உன்னை மிகவும் கருணை உள்ள மனிதனாக மாற்றும். நீ உன் குடும்பத்திடம் பேசும் போது அவர்களின் மனதை கேட்பாய். அவர்களின் உணர்வுகளை மதிப்பாய். ஏனெனில் நீ அந்த வலியை அனுபவித்திருக்கிறாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒளி எங்கும் தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த இருள் என்றென்றும் நீடிக்காது. மெதுவாக ஒரு புதிய விடியல் வரும். அந்த விடியல் வந்தால் இந்த எல்லா காயங்களும் மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். உன் குடும்பமும் அந்த மாற்றத்தை பார்க்கும்.
அந்த நாளில் இந்த வீட்டில் இருந்த சண்டைகள் மெதுவாக நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நினைவுகளை பார்த்து நீ சிரிக்க கூட முடியும். அந்த காலம் நம்மை உடைக்கவில்லை, அது நம்மை மாற்றியது என்று சொல்ல முடியும். என் தங்கமே, இந்த குடும்பம் உடைய வரவில்லை. இந்த குடும்பம் மாற வருது. அந்த மாற்றம் வலியாக இருக்கலாம். ஆனால் அந்த வலியின் முடிவில் ஒரு புதிய அன்பு உருவாகும். அந்த அன்பு இந்த குடும்பத்தை மீண்டும் வலிமையாக்கும். அந்த அன்பு இந்த வீட்டில் ஒரு புதிய அமைதியை கொண்டு வரும். அந்த நாளை நம்பு. அந்த நாளுக்காக உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். உன் இதயத்தில் இருக்கும் அந்த நல்ல ஒளியை அணைய விடாதே. ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். அந்த சிரிப்பில் இன்று இருந்த எல்லா காயங்களும் மெதுவாக மறைந்து போகும். அந்த நாள் உன் குடும்பத்தின் புதிய தொடக்கம் ஆகும். என் தங்கமே, என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்களில் நாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று தோன்றும். வீட்டுக்குள் நடக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மனசை காயப்படுத்தும் போல இருக்கும். யாராவது பேசினாலும் அது சண்டையாக மாறும் போல தோன்றும். அமைதியாக இருந்தாலும் மனதில் ஓர் அழுத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் உனக்கு தோன்றியிருக்கும், இந்த வாழ்க்கை இப்படி தானா தொடரப் போகுது என்று. ஆனால் என் தங்கமே, வாழ்க்கை ஒரே மாதிரி நின்று விடும் ஒன்றல்ல. அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்று கடினமாக தோன்றும் விஷயங்கள் நாளை மெதுவாக மாறிவிடும். இன்று உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகள் கூட ஒரு நாள் நினைவாக மட்டும் மாறிவிடும். ஒரு குடும்பத்தில் புரியாமை உருவாகும் போது எல்லோரும் தங்களின் பார்வையில் தான் விஷயங்களை பார்க்கிறார்கள். ஒருவர் தன் வலியை மட்டும் நினைக்கிறார், மற்றவர் தன் காயத்தை மட்டும் நினைக்கிறார். அதனால் தான் ஒருவரின் மனதை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அந்த நேரத்தில் சண்டைகள் அதிகமாகும். அந்த சண்டைகள் மனதை உடைக்கும் அளவுக்கு கடுமையாக இருக்கும். ஆனால் என் தங்கமே, அந்த சண்டைகள் கூட ஒரு உண்மையை மறைத்து வைத்திருக்கின்றன. அந்த உண்மை என்னவென்றால், அந்த குடும்பத்தில் இன்னும் உணர்வுகள் இருக்கின்றன. உணர்வு இல்லாத இடத்தில் சண்டை கூட இருக்காது. அன்பு இல்லாத இடத்தில் கோபமும் இருக்காது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி கவலைப்படுவதால் தான் சண்டைகள் உருவாகின்றன. ஆனால் அந்த கவலை சில நேரங்களில் தவறான வார்த்தைகளாக வெளிப்படும். அது தான் மனதை காயப்படுத்துகிறது. என் தங்கமே, இந்த தருணத்தில் நீ மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது எப்போதும் சரியானவர்களின் கூட்டம் அல்ல. அது தவறு செய்யும் மனிதர்களின் கூட்டம். ஆனால் அந்த தவறுகளுக்குள் கூட அன்பு இருக்கும். அந்த அன்பை மீண்டும் வெளியில் கொண்டு வர சில நேரங்களில் காலம் தேவைப்படும். அந்த காலம் தான் இந்த வலியான தருணங்கள். நீ இந்த நேரத்தில் உன் மனதை உடைத்து விடக்கூடாது. உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதை காப்பாற்ற வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் அந்த கருணை தான் ஒரு நாள் இந்த குடும்பத்தின் காயங்களை குணப்படுத்தும். என் தங்கமே, சில நேரங்களில் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற பெரிய செயல்கள் தேவையில்லை. ஒரு மென்மையான வார்த்தை போதும். ஒரு பொறுமையான பதில் போதும். ஒரு சிரிப்பு போதும். அந்த சிறிய விஷயங்கள் தான் ஒரு வீட்டின் சூழ்நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். இன்று யாராவது கோபமாக பேசினால் அந்த கோபத்திற்கு பதில் கோபமாக பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க முடிந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தின் முதல் படி. அமைதி பலவீனம் அல்ல, அது மிகவும் பெரிய வலிமை. நீ அமைதியாக இருக்கும் போது மற்றவர்களின் கோபம் மெதுவாக குறையும். அவர்கள் தங்கள் வார்த்தைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். என் தங்கமே, வாழ்க்கை நம்மை பல வகையில் சோதிக்கும். சில நேரங்களில் அந்த சோதனைகள் குடும்பத்தின் வழியாக வரும். அந்த சோதனைகளை தாண்டி செல்லும் போது தான் மனிதன் உண்மையில் வளர்கிறான். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த தருணங்கள் உன்னை மிகவும் ஆழமான மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ பிறர் மனதை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட மனிதனாக வளர்கிறாய். அது வாழ்க்கையில் மிகவும் அரிய குணம். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போது இந்த அனுபவங்கள் உன்னை மிகவும் புரிதல் உள்ள மனிதனாக மாற்றும். நீ உன் குடும்பத்திடம் பேசும் போது அவர்களின் மனதை கேட்பாய். அவர்களின் உணர்வுகளை மதிப்பாய்.
அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்வை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். ஏனெனில் நீ அந்த வலியை அனுபவித்திருக்கிறாய். என் தங்கமே, இந்த குடும்பம் உடைந்து போக வேண்டிய குடும்பம் அல்ல. இந்த குடும்பம் கற்றுக்கொண்டு மாற வேண்டிய குடும்பம். அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பித்திருக்கலாம். இன்று சண்டை இருக்கலாம், ஆனால் நாளை ஒரு புரிதல் உருவாகலாம். இன்று காயம் இருக்கலாம், ஆனால் நாளை அந்த காயம் குணமாக ஆரம்பிக்கலாம். அந்த மாற்றத்தை நம்பு. அந்த நம்பிக்கை தான் உன் மனதை காப்பாற்றும். ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் அமைதி வரும். அந்த அமைதியில் இன்று நடந்த எல்லா சண்டைகளும் மெதுவாக மறைந்து போகும். அந்த நாளில் நீ திரும்பி பார்த்தால் புரியும், இந்த எல்லா வலியும் இந்த குடும்பத்தை உடைக்கவில்லை, அது இந்த குடும்பத்தை மாற்றியது என்று. அந்த உண்மை உன் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரும். அந்த நிம்மதி தான் ஒரு குடும்பத்தின் உண்மையான சக்தி. என் தங்கமே, அந்த சக்தி உன் குடும்பத்திலும் இருக்கிறது. இன்று அது மறைந்து போன மாதிரி தோன்றலாம், ஆனால் அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. அந்த அன்பு ஒரு நாள் மீண்டும் வெளிச்சமாக வரும். அந்த நாளில் இந்த வீடு மீண்டும் சிரிப்பால் நிரம்பும். அந்த சிரிப்பு தான் இந்த குடும்பத்தின் புதிய தொடக்கம் ஆகும். என் தங்கமே, என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் அமைதியான ஒரு போராட்டத்தில் நிறுத்தி விடுகிறது. அந்த போராட்டம் வெளியில் யாருக்கும் தெரியாது. வீட்டுக்குள் இருக்கும் சிறிய வார்த்தைகள், பார்வைகள், புரியாத உணர்வுகள், இவை எல்லாம் சேர்ந்து மனதில் ஒரு பெரிய சுமையாக மாறிவிடும். அந்த சுமையை சுமந்து கொண்டு தான் பல நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் அழுத்தத்துடன் தான் இருக்கிறார்கள். ஒருவருக்கு பொறுப்பின் சுமை இருக்கும், ஒருவருக்கு எதிர்பார்ப்பின் சுமை இருக்கும், மற்றொருவருக்கு நிறைவேறாத கனவுகளின் சுமை இருக்கும். அந்த சுமைகள் எல்லாம் ஒரே வீட்டில் சேரும்போது சில நேரங்களில் அந்த வீடு அமைதியாக இருக்க முடியாமல் போகும். அந்த நேரத்தில் சண்டைகள் வரும், வார்த்தைகள் காயப்படுத்தும், ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அந்த தருணத்தில் எல்லோரும் தனிமையாக உணரலாம். என் தங்கமே, அந்த உணர்வு மிகவும் கனமானது. வீட்டுக்குள் இருந்தாலும் என்னை யாரும் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் மனதில் வரும். அந்த எண்ணம் மனிதனை மிகவும் சோர்வடைய செய்யும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள், இந்த உலகத்தில் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும் மனிதர்கள் மிகவும் குறைவு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களின் வழியாக தான் மற்றவர்களை பார்க்கிறான். அதனால் தான் சில நேரங்களில் பெற்றோர் குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். குழந்தைகளும் பெற்றோரின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். இந்த தலைமுறை இடைவெளி என்பது பல குடும்பங்களில் இருக்கும் ஒரு உண்மை. அது ஒரு தவறு அல்ல, அது ஒரு வேறுபாடு மட்டுமே. அந்த வேறுபாடு சில நேரங்களில் சண்டையாக மாறும். ஆனால் அந்த சண்டைகளின் அடியில் கூட ஒரு உறவு இருக்கும். அந்த உறவு தான் ஒரு நாள் எல்லாவற்றையும் மீண்டும் இணைக்கும். என் தங்கமே, ஒரு குடும்பம் உண்மையில் உடைந்து போகும் நேரம் எப்போது தெரியுமா? அன்பு இல்லாத போது அல்ல, பேசாமல் முழுமையாக விலகி விடும் போது தான். ஆனால் உங்கள் வீட்டில் இன்னும் வார்த்தைகள் இருக்கின்றன, சண்டைகள் இருக்கின்றன. அதாவது அந்த உறவு இன்னும் உயிருடன் இருக்கிறது. அந்த உறவு தான் ஒரு நாள் இந்த எல்லா காயங்களையும் மெதுவாக குணப்படுத்தும். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் மனதை பாதுகாத்துக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதை இழந்து விடாதே. நீ அனுபவிக்கும் இந்த வலி உன்னை கடினமான மனிதனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னை கருணை உள்ள மனிதனாக மாற்ற முடியும். ஒரு நாள் யாராவது உன்னிடம் வந்து தங்கள் வலியை பகிர்ந்தால் நீ அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நீ அந்த பாதையில் நடந்திருக்கிறாய். என் தங்கமே, வாழ்க்கையில் பல அனுபவங்கள் நம்மை மெதுவாக உருவாக்கிக் கொண்டிருக்கும். இன்று நீ அனுபவிக்கும் இந்த குடும்ப சோதனைகள் உன் மனதை வலிமையாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது அந்த நாட்கள் உன்னை எவ்வளவு ஆழமாக மாற்றின என்பதை புரிந்து கொள்வாய். இன்று உன் மனதில் இருக்கும் காயங்கள் நாளை உன் வலிமையாக மாறும். ஒரு நாள் இந்த வீட்டில் யாராவது அமைதியாக உன்னை பார்த்து நினைக்கலாம்,
இந்த குழந்தை எவ்வளவு அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு தான் மனிதர்கள் உண்மையாக மாற ஆரம்பிப்பார்கள். என் தங்கமே, ஒரு குடும்பத்தில் மாற்றம் வர மிகவும் பெரிய விஷயங்கள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு மன்னிப்பு போதும். சில நேரங்களில் ஒரு உண்மையான உரையாடல் போதும். அந்த உரையாடல் நடந்தால் பல வருடங்களாக உள்ளே இருந்த காயங்கள் வெளியில் வரும். அந்த காயங்கள் வெளியில் வந்த பிறகு தான் அவை குணமாக ஆரம்பிக்கும். அதற்காக தான் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை இப்படி சண்டைகளின் வழியாக ஒரு உண்மைக்கு கொண்டு செல்கிறது. நீ அந்த உண்மையை பார்க்க வேண்டும். இந்த குடும்பம் உடைந்து போக வேண்டிய குடும்பம் அல்ல. இந்த குடும்பம் கற்றுக்கொண்டு வளர வேண்டிய குடும்பம். இந்த காலம் அந்த மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கலாம். என் தங்கமே, இன்று உன் மனதில் இருக்கும் சோர்வு ஒரு நாள் மறைந்து போகும். அந்த இடத்தில் ஒரு புதிய அமைதி வரும். ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். அந்த சிரிப்பில் இன்று இருந்த எல்லா காயங்களும் மெதுவாக மறைந்து போகும். அந்த நாளில் நீ உணர்வாய், இந்த எல்லா வலியும் இந்த குடும்பத்தை உடைக்கவில்லை. அது இந்த குடும்பத்தை மாற்றியது. அந்த உண்மை உன் இதயத்தில் ஒரு பெரிய அமைதியை தரும். அந்த அமைதி தான் உண்மையான குடும்பத்தின் அர்த்தம். என் தங்கமே, அந்த நாள் தூரத்தில் இல்லை. வாழ்க்கை மெதுவாக எல்லாவற்றையும் சரி செய்யும். நீ அந்த நாளை நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த வீடு மீண்டும் அன்பால் நிரம்பும். அந்த அன்பு தான் இந்த குடும்பத்தின் புதிய ஆரம்பம் ஆகும். என் தங்கமே, என் தங்கமே, சில நேரங்களில் ஒரு வீட்டின் சுவர்கள் எல்லாம் அமைதியாக நின்று கொண்டிருந்தாலும் அந்த வீட்டுக்குள் இருக்கும் மனங்கள் அமைதியாக இருக்காது. வெளியில் பார்க்கும் மனிதர்களுக்கு அந்த வீடு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள் இருக்கும் மனிதர்களின் இதயங்களில் பல கேள்விகள், பல வலிகள், பல சொல்லப்படாத உணர்வுகள் இருக்கும். ஒரே வீட்டில் வாழும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தாலும் கூட சில நேரங்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அந்த புரியாமை தான் மெதுவாக சண்டையாக மாறும். ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை காயப்படுத்தும். ஒரு பார்வை கூட சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அந்த நேரத்தில் வீட்டுக்குள் ஒரு கனமான அமைதி இருக்கும். யாரும் பேச விரும்ப மாட்டார்கள். பேசினாலும் அந்த வார்த்தைகள் மனதை மேலும் காயப்படுத்தும் போல தோன்றும். என் தங்கமே, அந்த தருணங்களில் தான் மனிதன் மிகவும் தனிமையாக உணர்கிறான். வீட்டில் இருந்தாலும் மனதில் ஒரு வெறுமை இருக்கும். இந்த வீட்டில் நான் உண்மையில் யாருக்கு முக்கியம் என்ற கேள்வி கூட உன் மனதில் எழுந்திருக்கலாம். அந்த கேள்வி மிகவும் வலியானது. ஆனால் அந்த கேள்வி வந்ததற்காக உன் வாழ்க்கை இருளாகி விடவில்லை. அது ஒரு உணர்வு மட்டுமே. அந்த உணர்வு காலத்தால் மாறிவிடும். மனிதர்கள் பல நேரங்களில் தங்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் அந்த கவலை கடுமையான வார்த்தைகளாக வெளிப்படும். பெற்றோர் சில நேரங்களில் தங்கள் பயத்தை கோபமாக வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் குழந்தைகள் தவறான பாதையில் போகக்கூடாது என்று நினைப்பார்கள். அந்த பயம் தான் சில நேரங்களில் கட்டுப்பாடாக மாறும். ஆனால் அந்த கட்டுப்பாடு இளம் மனங்களுக்கு சங்கடமாக தோன்றும். அந்த சங்கடம் தான் சண்டையை உருவாக்கும். என் தங்கமே, இந்த நிலை பல குடும்பங்களில் இருக்கிறது. அது உன் வீட்டில் மட்டும் நடக்கும் விஷயம் அல்ல. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பல குடும்பங்கள் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கின்றன. அந்த சோதனைகளை தாண்டி செல்லும் போது தான் அந்த குடும்பம் உண்மையில் வலிமையாக மாறும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த தருணங்கள் உன் மனதை மிகவும் ஆழமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ பிறர் மனதை புரிந்து கொள்ளும் மனிதனாக வளர்கிறாய். ஒரு நாள் யாராவது உன்னிடம் வந்து தங்கள் வலியை பகிர்ந்தால் நீ அவர்களை உண்மையாக கேட்க முடியும். அவர்களின் உணர்வுகளை மதிக்க முடியும். ஏனெனில் நீ அந்த வலியின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். ஆனால் காலம் கடந்த பிறகு நாம் உணர்வோம், சில மனிதர்கள் நம்மை நேசித்தார்கள், ஆனால் அதை வெளியில் காட்ட தெரியாமல் இருந்தார்கள். அந்த உண்மை தெரியும் போது மனதில் இருந்த பல காயங்கள் மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும்.
ஒரு குடும்பத்தில் உண்மையான மாற்றம் ஒரே நாளில் வராது. அது மெதுவாக வரும். சிறிய சிறிய தருணங்களில் வரும். ஒரு நாள் யாராவது மென்மையாக பேசலாம். ஒரு நாள் ஒரு சிரிப்பு மீண்டும் வீட்டில் தோன்றலாம். ஒரு நாள் யாராவது வந்து நான் தவறாக பேசிட்டேன் என்று சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தை கூட ஒரு குடும்பத்தை மீண்டும் இணைக்கும் சக்தி கொண்டது. என் தங்கமே, இன்று இந்த வீட்டில் இருக்கும் வலி நிரந்தரம் அல்ல. வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சண்டைகளும் ஒரு நாள் குறைந்து போகும். அந்த நாளில் இந்த எல்லா காயங்களும் மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். நீ அந்த நாளை பார்க்க வேண்டும். அதற்காக உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை இழந்து விடாதே. கோபம் உன் இதயத்தை நிரப்ப விடாதே. ஏனெனில் கோபம் வந்தால் உறவுகள் மேலும் தூரமாகி விடும். ஆனால் அன்பு இருந்தால் உறவுகள் மீண்டும் அருகில் வரும். என் தங்கமே, வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நம்மை காயப்படுத்திய அனுபவங்களால் கூட நம் மனம் கராராக மாறாமல் இருப்பது தான். அந்த மென்மையான மனம் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி. நீ அந்த சக்தியை கொண்ட மனிதன். ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் அமைதி வரும். அந்த அமைதியில் இன்று நடந்த எல்லா சண்டைகளும் ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நினைவுகளை பார்த்து நீ சிரிக்க கூட முடியும். அந்த காலம் நம்மை உடைக்கவில்லை, அது நம்மை மாற்றியது என்று சொல்ல முடியும். என் தங்கமே, இந்த குடும்பம் உடைய வரவில்லை. இந்த குடும்பம் மாற வருது. இந்த மாற்றம் மெதுவாக நடக்கிறது. அது இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் உள்ளே ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். அந்த சிரிப்பு இந்த குடும்பத்தின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் ஆகும். அந்த நாளில் உன் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதி வரும். அந்த நிம்மதி தான் உண்மையான குடும்பத்தின் அர்த்தம் என் தங்கமே.